வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி வரிசையாக பைக் ரேஸில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகரை அலறவிடும் இளைஞர்களுக்கு செக் வைக்கப்படுமா? ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் வீலிங் செய்து அட்டகாசம். மதுரையை வீலிங் கோட்டையாக மாற்றும் பைக் புள்ளிங்கோக்கள். புது கலாச்சாரத்தை உருவாக்க துடிக்கும் மதுரை சுள்ளான்களுக்கு பாடம் புகட்டுமா தமிழ்நாடு காவல்துறை? மதுரை தெற்கு வாசல் பகுதியில் வியாழன் இரவு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி வரிசையாக பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு பைக் வீலிங் கலாச்சாரத்தை உள்ளூர் சந்துகளில் அரங்கேற்றம் செய்தவர்கள் மதுரையை ஒரு வழியாக்க முடிவெடுத்து விட்டார்கள் போல. வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் செய்து இந்த நாள் இந்த நேரம் பைக்கோடு வந்து விடுங்கள் என்று அலர்ட் கொடுத்து வீதியில் இறங்கி உள்ளனர். $150, $200, $250 என பல சிசி திறன் கொண்ட பைக்குகளில் சீறி பாய்ந்து உழுதையை பலபலவென கிளப்பி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். அதை ஒரு கூட்டமே நின்று மளமளவளவென கைதட்டி கொண்டாடி உள்ளது. ஒரே இடத்தில் இத்தனை பேர் கூடி நின்று பைக் வீலிங்கில் ஈடுபட்டது மதுரையை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்டம் காண வைத்துள்ளது. வீலிங் செய்த நேரம் மதுரை காவல்துறை எங்கே ஐயா சென்றது என உயர் அதிகாரிகள் பலரும் கேள்வி எழுப்பி உள்ளனர். இந்த நிலையில் தற்போது வீலிங் புள்ளிங்கோக்களுக்கு மதுரை காவல்துறை ஸ்கெட்ச் போட்டுள்ளது. பைக் வீலிங் செய்து எல்லை மீறிய இளைஞர்களை கூண்டோடு தூக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மதுரை மண்ணின் அடையாளத்தை மாற்ற துடிக்கும் சுள்ளான்களுக்கு இது மிகப்பெரிய ஷாக் சம்பவமாக இருக்கும்.